Hi friends, welcome to GD Law Studies. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள் ஜூலை 1 இலிருந்து அமலுக்கு வந்துள்ளது. இந்த மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள் என்னென்ன என்று பார்த்தால், ஒன்று இந்திய தண்டனை சட்டம், இரண்டாவது குற்றவியல் நடைமுறை சட்டம், மூன்றாவது இந்திய சாட்சி சட்டம். இந்த மூன்று சட்டங்களில் எவ்வளவு செக்ஷன்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க, பிளஸ் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க, இது எல்லாத்தையுமே இன்னைக்கு வீடியோல நம்ம கிளியரா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்ல ஆல் கொடுத்துங்க. நான் போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல ஷோ ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்தியன் பீனல் கோட். இந்தியன் பீனல் கோட் தமிழில் இந்திய தண்டனை சட்டம்னு சொல்லுவாங்க. இதை ஷார்ட்டாக சொல்லணும்னா ஐபிசின்னு சொல்லுவாங்க. இந்த இந்திய தண்டனை சட்டத்தில் டோட்டலாக 511 செக்ஷன்ஸ் இருக்குது. இந்த இந்திய தண்டனை சட்டத்தை புதியதாக மாற்றம் செய்து பாரதிய நியாய சனிதா என்று கொண்டு வந்திருக்காங்க. இதை ஷார்ட்டாக சொல்லணும்னா பிஎன்எஸ்ன்னு சொல்லலாம். இதில் மொத்தமான செக்ஷன்ஸ் எவ்வளோனா 358. இந்த பாரதிய நியாய சனிதாவில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். புதியதாக 3 குற்றங்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதே போல 41 குற்றங்களுக்கு சிறை தண்டனை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 82 குற்றங்களுக்கு அபராதம் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் 6 குற்றங்களுக்கு சமூக சேவை செய்யணும் என்ற அடிப்படையில், அதாவது கம்யூனிட்டி சர்வீஸ் செய்யணும், சுத்தம் செய்தல், வாகனங்களை சீர்படுத்துதல், இந்த மாதிரியான சோஷியல் சர்வீஸ் செய்யணும் என்றும் இந்த பாரதிய நியாய சனிதாவில் மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இரண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது என்னன்னா கிரிமினல் ப்ரொசீஜர் கோட். இதை ஷார்ட்டாக சொல்லணும்னா சிஆர்பிசின்னு சொல்லுவாங்க. தமிழில் குற்றவியல் நடைமுறை சட்டம். இந்த குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் மொத்தமாக 484 பிரிவுகள் இருந்தது. இந்த குற்றவியல் நடைமுறை சட்டத்தை புதியதாக மாற்றம் செய்து பாரதிய நாகரிக சுரக்ஷா சனிதா என்று கொண்டு வந்திருக்காங்க. இதை ஷார்ட்டாக சொல்லணும்னா பிஎன்எஸ்எஸ். இந்த பாரதிய நாகரிக சுரக்ஷா சனிதா என்ற இதில் மொத்தமான பிரிவுகள் பார்க்க போனால் 531. ஸோ முன்னைய குற்றவியல் நடைமுறை சட்டத்தை விட இந்த பாரதிய நாகரிக சுரக்ஷா செக்ஷன்ஸ் அதிகரிச்சிருக்கு. இந்த பாரதிய நாகரிக சுரக்ஷா சனிதாவில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 9 பிரிவுகள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதே போல் 177 பிரிவுகளில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 39 சப்செக்ஷன்ஸ் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதே போல் 14 பிரிவுகள் இதில் நீக்கப்பட்டிருக்கிறது என்று எண்ணிக்கையில் அடிப்படையான மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. மூன்றாவதாக நம்ம பார்க்க போகிறது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ஸ். இந்திய சாட்சிய சட்டம். இந்த இந்திய சாட்சிய சட்டத்தில் மொத்தமாக இருந்த பிரிவுகள் 166 பிரிவுகள் இருந்தன. புதியதாக இதை பாரதிய சாட்சிய அதிநியம் என்று கொண்டு வந்திருக்காங்க. இந்த பாரதிய சாட்சிய அதிநியம் என்றதில் 170 பிரிவுகளை கொண்டிருக்கு. இந்த பாரதிய சாட்சிய அதிநியம் ஷார்ட்டாக சொல்லணும்னா பிஎஸ்ஏ என்று சொல்லலாம். இந்த பாரதிய சாட்சிய அதிநியம் என்றதை என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். 24 பிரிவுகளில் மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. அதே போல் 2 சார் பிரிவுகள், அதாவது சப்செக்ஷன் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதே போல் 6 பிரிவுகள் நீக்கப்பட்டிருக்கிறது. இவை அனைத்துமே எண்ணிக்கையில் அடிப்படையிலான மாற்றங்கள் என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக ஒரு சில குற்றங்களுக்கான தண்டனைகளில் மாற்றம் செய்யப்பட்டது. அவை என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒன்று குற்றம் என்னன்னா, குற்றச் செயலை தூண்டுவதற்கு பழைய தண்டனை என்னவாக இருந்ததுன்னா 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை இருந்தது. இப்போ கொண்டு வந்திருக்கிற புதிய தண்டனையாக 7 ஆண்டுகள் சிறை மற்றும் அபராதமும் சொல்லியிருக்காங்க. அதே போல் 2வது குற்றமாக பாலியல் தொழிலுக்கு குழந்தைகளை கடத்தல் என்ற குற்றத்துக்கு பழைய தண்டனையாக 10 ஆண்டு சிறை இருந்தது. புதுசாக கொண்டு வந்திருக்க சட்டத்தில் குறைந்தபட்சம் 7 ஆண்டுகள், அதிகபட்சம் 14 ஆண்டுகள் வரை சிறை என்று குறிப்பிடத்தக்கது. அதுக்கப்புறம் 3வது குற்றமாக கொலை முயற்சி. இதில் பழைய சட்டமாக மரண தண்டனை விதிக்கப்படலாம் என்று கூறப்பட்டுள்ளது. புதிய சட்டத்தில் மரண தண்டனை அல்லது மரணம் வரை சிறை என்ற நியூவாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. 4வது குற்றமாக ஆள் கடத்தல். இதில் பழைய தண்டனையாக 7 ஆண்டு சிறை, புதிய தண்டனையாக 10 ஆண்டுகள் சிறை.
5வது குற்றமாக தவறான குற்றச்சாட்டு என்ற அடிப்படையில் சம்பந்தப்பட்டவருக்கான பாதிப்பை ஏற்படுத்துதல் என்ற அடிப்படையில் வந்து இந்த குற்றம் வந்து செயல்படுகிறது. இதற்கான பழைய தண்டனை 2 ஆண்டு சிறை, புதிய தண்டனை 5 ஆண்டு சிறை. அதிகமான மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் வந்து நம்ம வந்து குறைவாக தான் பார்த்துருக்கோம். இதில் இன்னும் கொஞ்சம் பார்க்க போனோம்னா நம்ம 0 எஃப்ஐஆர் கொண்டு வந்திருக்காங்க. அதே போல் வந்து ஆன்லைன் எஃப்ஐஆரும் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து குற்றம் நடந்த இடத்தில் வீடியோ பதிவு கட்டாயம் என்றும் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அதிகபட்சம் 2 ஒத்திவைப்புகள், அதாவது கோர்ட்டில் வந்து நெக்ஸ்ட் இயரிங் போகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒத்தி வைக்கக்கூடாது. அதிகபட்சமாக 2 ஒத்தி வைப்புகள் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து விசாரணை முடிந்த 45 நாட்களில் தீர்ப்பு வரணும். விசாரணை வந்து எத்தனை நாட்கள் வேணாலும் நடக்கலாம். ஒன்ஸ் வந்து விசாரணை முடிந்து விட்டால் 45 நாட்களில் அதுக்கான தீர்ப்பை வந்து வழங்கிடணும் என்று குறிப்பிடத்தக்கது. அதுக்கப்புறம் வந்து கைது செய்யப்பட்டால் தகவல் தெரிவிக்கும் உரிமை. அதாவது ஒருத்தர் கைது செய்யப்பட்டார்னா அவர் வந்து அவங்களுக்கு யாராவது ஒருத்தவங்களுக்கு வந்து தகவல் தெரிவிக்கிறதுக்கான உரிமை அவங்களுக்கு வழங்கப்படுகிறது. அதுக்கப்புறம் வந்து வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஆவணங்களை பெற உரிமை. அதாவது ஒருத்தவங்க வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க, அந்த வழக்கில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு எஃப்ஐஆர், சார்ஜ் ஷீட்டு போன்ற ஆவணங்கள் வந்து அவங்களுக்கு பெறதுக்கான உரிமை இருக்குதுன்றதையும் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஜெண்டர் என்ற கேட்டகரியில் வந்து 3வது பாலினத்தவரை சேர்த்திருக்காங்க. இது போல் நிறைய மாறுதல்களை கொண்டு வந்திருக்காங்க. இதில் ஒரு சிலதை மட்டும்தான் நம்ம பார்த்தோம். இதில் எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் மீதி இருக்கிற குற்றங்கள், மாறுதல்களை எல்லாம் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா தேவைப்படுதுன்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி வீடியோவை நான் மேக் பண்ணி போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இது தேவைப்படுதுன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங்.